அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோட்ல இருந்து நம்ம பாசமரக்கட்டளை பாசமுதிலத்துக்கு வந்திருக்காங்க விக்னேஷ் கல்பனா தம்பதிகள். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்பனா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம பாசமரக்கட்டளைக்கு வந்து நமக்கு ஒரு சிறு உதவி பண்ணியிருக்காங்க. திருமதி விக்னேஷ் கல்பனா அவர்களுக்கு நமது பாசமரக்கட்டளை சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. திருமதி விக்னேஷ் கல்பனா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில அனைத்து நலனும் பெற்று வாழும், அவர்கள் குடும்பம், தொழில், வாழ்க்கையில அனைத்து நலனும் பெற்று வாழ நமது பாச அறக்கட்டளை பாச முதியோர்கள் சார்பாக அவங்கள ஆசீர்வாதம் பண்றோம். என்னடி சிரிப்புது? விக்னேஷ் கல்பனா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். இங்கு வருகை புரிந்திருக்கும் விக்னேஷ் கல்பனா தம்பதிகளுக்கும் மற்றும் அவர்கள் தாயார் புஷ்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம், தொழில், வாழ்க்கையில அனைத்து நலனும் பெற்று வாழ நமது பாசமரக்கட்டளை சார்பாக இறைவன்ட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். வருகை புரிந்திருக்கும் விக்னேஷ் கல்பனா அவர்களுக்கு நமது பாசமரக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல எங்க பெரியவங்க சார்பா உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேங்கன்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசமரக்கட்டளை ஆரம்பிச்சு 3 வருடங்களுக்கு மேல ஆகுது. இங்க 40க்கு மேற்பட்ட தாத்தா பாட்டிகள் இருக்காங்க. இன்னும் நிறைய அட்மிஷன் கேட்கறாங்க. நமக்கு இட வசதி இல்லாதனால எடுக்காம இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவே வாடகை கட்டத்துல தான் நாங்க இயக்கிட்டு இருக்கோம், இடம் இல்லாதனால. அதனால கொஞ்சம் சொந்தமா இடம் வாங்கி கட்டடம் அமைச்சு இன்னும் வர பெரியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பாசமரக்கட்டளை ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்துல நீங்களும் இணைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கட்டடம் இருக்கு, உங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிறந்த நாள், திருமண நாள், பெரியவங்களோட நினைவு தினம், இந்த மாதிரியான நாட்களோட உணவு, மளிகை பொருள், ஸ்நாக்ஸ் நீங்க கொடுக்குற ஒத்த ரூபாய் இந்த முதியோர்களுக்கு ஒரு பேர் உதவியா இருக்குன்னு கேட்டுட்டு இங்க வருகை புரிந்திருக்கும் அம்மாவுக்கும் தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன். அப்படி சாமி ஐயா எப்படி இருக்கு ஒரு போட்டோ எங்க பசங்க அங்க இங்க பாருமா